மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சின்னக்கடை வீதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி இந்த மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி. இதுல நம்முடைய விவசாயிகள் உழைத்தால்தான் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கும். அப்படி விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியும் பாருங்க, இன்றைய தினம் விடியா திமுக அரசு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆட்சியும் பாருங்க, எந்த ஆட்சி சிறந்தது என்று எடை போட்டு இந்த தேர்தலில் தீர்ப்பளியுங்கள். அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு தொடர்ந்து நன்மை செஞ்சுட்டு இருந்தோம். நீங்க உதாரணத்துக்கு பாக்குறீங்க, விவசாய கடன் 2016 அம்மா தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டணும். கொரோனா காலம் விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்திருந்த விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. உங்களுடைய சட்டப்பேரவை அறிவிச்சவர் பவுன்ராஜ், அண்ணன் OS மணியன் போன்றவர்கள், ஏற்கனவே இருக்கிற MLA அவரெல்லாம் கோரிக்கை வச்சாங்க, பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க, விவசாய சங்க நிர்வாகிகள் இடத்தில் கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு கொரோனா காலத்தில் எங்களுக்கு போதிய வருமானம் இல்ல, எங்களுடைய விளைபொருள் சரியாக விற்பனை செய்ய முடியல, பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிட்டு சொன்னாங்க. ஆகவே தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் 12,110 கோடி தள்ளுபடி செய்தோம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது. அதோட இன்றைக்கு இந்த விவசாய தொழிலாளி அவர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் ரத்தத்தை உயர்வாய் சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி 2 பேரும் 2 கண்ணா நான் பார்க்கிறேன். நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் சொல்லுகின்றேன், என்னுடைய அடையாளம் விவசாயி. இன்றைக்கு நான் எங்களுடைய பகுதியில் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன். விவசாயியுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை நன்றாக உணர்ந்தவன், உங்களோடு இருந்து நான் வாழ்ந்தவன். ஸ்டாலின் அப்படி அல்ல. அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, திமுக தலைவராக இருந்தாரு, கஷ்டம் தெரியாது, மக்களுடைய பிரச்சனை தெரியாது. அவர் வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. நான் உங்களை போல் வேளாண் பணியிலே இறங்கி, நான் இந்த கை மம்முட்டி பிடிச்ச கை, கஷ்டப்பட்டு உழைத்த கை. நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாய பணியை மேற்கொண்டவன். வெயிலையும் மயிலையும் மழையும் பொருட்படுத்தாம விவசாய பணியை மேற்கொண்ட. ஆகவே நான் வந்த பாதை வேறு, அவர் வந்த பாதை வேறு. அவர் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர், நான் உங்களில் ஒருவனாக இருந்து கஷ்டத்திலே உங்களோடு பங்கு பெற்று இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். கஷ்டம் என்றால் என்ன என்று நான் உணர்ந்தவன், கஷ்டம் என்றால் என்ன என்று உணர்ந்தவன் நான். ஆகவேதான் எங்களுடைய ஆட்சியில வேளாண் பெருமக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு பல்வேறு வகையில அரசாங்கம் உதவி செஞ்சது. இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, டெல்டா பகுதி. இந்த பகுதிக்கு நீர் தேவை. அத மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அம்மா துரதிருஷ்டவசமாக மறைஞ்சாங்க. அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 177.25 TMC வருடந்தோறும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும், அந்த உத்தரவு வாங்கி கொடுத்தேன். அதை கூட நிறைவேற்ற முடியாத தில்லு திராணி தெம்பில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நாம வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தல. அப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறார்? இந்த ஆண்டு இந்த பகுதியில் டெல்டா மாவட்ட மக்களுக்கு, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்கல, மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.